வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தான் இது. எப்படி தமிழுக்கெல்லாம் கூடுதல் குறிப்புகள் நான் குடுத்துருக்கனோ, அது மாரி ஜிகேக்கு ஆல்ரெடி நான் வந்து பகுதி, அட்டவணைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குடுத்துருக்கேன். இனிமேலு தனியா ஜிகே எக்ஸ்ட்ரா நோட்ஸ் அப்படின்னே ஒரு பிளேலிஸ்ட்ட கிரியேட் பண்ணி, இந்த மாரி நீங்க கூடுதலா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ, அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த பிளேலிஸ்ட்ல அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, முக்கிய மாநாடுகள் மற்றும் ஆண்டுகள். இதுல மெயினா நம்ம பார்க்க போறது இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கியமான மாநாடுகள். இது வந்து நமக்கு ஐஎன்எம் படிக்கும்போது கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்படின்னா 1985ல இருந்து சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் 1947 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு வருஷமும் மீட்டிங் நடந்திருக்கும். அத்தனையுமே நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா, அவ்வளவு தேவையில்ல. அட்லீஸ்ட் ஒரு 20, 25 முக்கியமான இன்சிடென்ட் நடந்த மாநாடுகளாவது நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அத மட்டும் இதில நான் தொகுத்து குடுத்துருக்கேன். ஆல்ரெடி நீங்க கேட்ட விஷயம் தான். லைவ் கிளாஸ்ல நானு டெஸ்ட் நடத்தும்போது, நீங்க இத வந்து ஒரு தனி வீடியோவா குடுங்க. எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இதிலேயே உங்களுக்கு நான் வந்து உலகத் தமிழ் மாநாடுகள் எல்லாத்த பத்தியுமே சேர்த்து குடுத்துர்றேன். அதுக்கு முன்னாடி, இங்க பாருங்க நம்மளோட சேனல்ல தனியா நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு. டெலகிராம் சேனலும் இருக்கு. இந்த மேல இருக்கு இல்லையா? இந்த கியூஆர் கோட வந்து நீங்க நம்மளோட சேனல்ல எந்த வீடியோக்கு போனாலும் தமிழ் மோஸ்ட்லி தமிழ் வீடியோ. அதுக்கு கீழ வந்து பிடிஎஃப் அவைலபிளா இருக்கும். அந்த பிடிஎஃப்ல போயி நீங்க இந்த 2 கியூஆர் கோடு இருக்கு இல்லையா? அத ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்லயோ, டெலகிராம்லயோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. குரூப் 2க்கும் கன்டின்யூ ஆகப்போது. அதுக்கு வந்து அடுத்து நம்மளுக்கு குரூப் 4 முடிஞ்ச உடனே குரூப் 2 வரப்போது. அதனால நீங்க அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது எல்லாமே கீழ வீடியோல குடுத்துர்றேன். ஓகேவா? இல்ல நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல போயி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு போட்டீங்கன்னா, அதில எல்லா வீடியோஸும் அவைலபிளா இருக்கும். ஓகே. நம்ம இப்ப இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம். முக்கியமான மாநாடுகள் மற்றும் ஆண்டுகள். அத மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆரம்பிச்சது எப்ப? இந்திய தேசிய காங்கிரஸ் 1885ல ஏ.ஓ. ஹியூம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் ஆரம்பிச்சார். ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸ்னே ஒரு இந்தியன் ஆரம்பிச்சாருன்னு நினைக்காதீங்க. கிடையாது. ஆரம்பிச்சது வந்து 1885ல ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்திய தேசிய காங்கிரசின் ஞானத்தந்தை என அழைக்கப்படுபவர் யாரு? டப்ரின் பிரபு. ஓகேவா? இதெல்லாமே ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, முதல் மீட்டிங் வந்து பம்பாயில இந்த ஃபர்ஸ்ட் 3 மீட்டிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஆனா, அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு சில மீட்டிங்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி. 85ல பம்பாயில ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு. அதோட தலைவரா இருந்தவரு டபிள்யூ.சி. பானர்ஜி. அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி. அவர்தான் முதல் தலைவரா இருந்தவரு. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டா, நீங்க டபிள்யூ.சி. பானர்ஜின்னு போடணும். நெக்ஸ்ட் பாருங்க. 1886 கல்கத்தா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி தான் 2வது மீட்டிங்க்கு தலைவரா இருந்தாரு. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் அதாவது இயர் எண்டுல ஏதோ ஒரு தேதியில வந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட மீட்டிங் நடக்கும். ஓகே. 2வது மீட்டிங் தாதாபாய் நவ்ரோஜி இருந்தாரா? இவர் தான் முதல் பார்சி தலைவர். பார்சி இனத்த சேர்ந்த ஒருத்தர் தான் தாதாபாய் நவ்ரோஜி. அது பார்சி இனத்த சேர்ந்த முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் யாருன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நீங்க தாதாபாய் நவ்ரோஜின்னு போடணும். கொஸ்டின நல்லா தெளிவா பார்த்துக்கணும். தாதாபாய் நவ்ரோஜிக்கு வேற என்னலாம் இருக்கு? அம் இந்தியாவின் முதுபெரும் தலைவர்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ராஷ்ட் கோப்தார் அப்படிங்கிற பத்திரிகைய நடத்திட்டு இருந்தாரு. ஓகேவா? வறுமையும் பிரிட்டிஷ் அரசுக்கு ஒவ்வாத பிரிட்டிஷ் அரசும் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பாரு. இந்த எல்லாமே தாதாபாய் நவ்ரோஜி முக்கியமான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 3வது மீட்டிங் பாருங்க. 1887ல மெட்ராஸ்ல நடந்திருக்கும். பக்ருதீன் தியாப்ஜி அவர் தான் வந்து 3வது மீட்டிங்கோட தலைவர். நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாருங்க. பானர்ஜி, நவ்ரோஜி, தியாப்ஜி. ஃபர்ஸ்ட் 3 மீட்டிங்கும் என்ன இருக்கும்? ஜின்னு முடியும். சரியா? முதல் முஸ்லிம் தலைவர்ன்னு கேட்டா, நீங்க பக்ருதீன் தியாப்ஜிய தான் போடணும். இந்த 3மே 3 இல்ல. அடுத்ததையும் சேர்த்து பார்த்துக்கலாம் பாருங்க. அடுத்து 4வது மீட்டிங்கும் ரொம்ப முக்கியமானது தான். 1888ல அலகாபாத்ல நடந்திருக்கும். ஜார்ஜ் யூல் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் இதுக்கு தலைவரா இருந்திருப்பாரு. ஜார்ஜ் யூல் முதல் ஆங்கிலேய தலைவர். இந்த 4ம் ரொம்ப முக்கியமானது. அது கொஸ்டின பொறுத்து மாறும். முதல் தலைவர்ன்னு கேட்டா இது,
முதல் பார்சி தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இவர் எழுதணும். நீங்க முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னு கேட்டா இவரு. முதல் ஆங்கில தலைவர் யாருன்னு கேட்டா இவர். இந்த மாதிரி நீங்க பிரிச்சு படிச்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 5வது. இது 5வது மாநாடு கிடையாது. சீரியல் நம்பருக்காகத்தான் நான் 1, 2, 3ன்னு போட்டிருக்கேன். ஆனா வந்து பாருங்க 88க்கு அப்புறம் 96வது தான் நான் போட்டிருக்கேன். அப்ப 96ல தான் 5வது மீட்டிங் நடந்துச்சான்னா அப்படியெல்லாம் இல்ல. 89, 90ன்னு வரிசையா எல்லா வருஷமும் நடந்துட்டு தான் இருந்தது. நான் முக்கியமானத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால சீரியல் நம்பர் வந்து மாநாடோட நம்பர்ன்னு நெனச்சுக்காதீங்க. சரியா? 1896ல நடந்த மீட்டிங் ரொம்ப முக்கியமானது. கல்கத்தால நடந்திருக்கும். ரஹமதுல்லா சயானி அப்படிங்கிறவர் தான் தலைவரா இருந்திருப்பாரு. ஏன் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னா, இதுதான் அதோட ரீசன். வந்தே மாதரம் பாடல் முதல்ல பாடப்பட்ட மாநாடு எது அப்படின்னா இதுதான். கல்கத்தாவுல நடந்த 1896ல தான் முதல்ல பாடப்பட்டுச்சு. அதனால இது முக்கியமானது. அடுத்தது 1905 5னாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். வங்க பிரிவினை நடைபெற்ற ஆண்டு. அப்போ எங்க வந்து மீட்டிங் நடந்துச்சுன்னா, பனாரஸ்ல கோபாலகிருஷ்ண கோகலே வந்து இதுக்கு தலைவரா இருந்தாரு. கோபாலகிருஷ்ண கோகலே யாரு? காந்தியோட அரசியல் குரு. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது 1906 6ல எங்க நடந்திருக்கும்னா, கல்கத்தால நடந்திருக்கும். கல்கத்தால தாதாபாய் நவ்ரோஜி அவரோட தலைமையில நடந்திருக்கும். சரியா? 6லயே வந்து சின்ன சின்னதா இந்த மிதவாதிகளுக்கும், தீவிர தேசியவாதிகளுக்கும் இடையில வந்து சின்னதா வந்து பிரச்சனை கிரியேட் ஆகும். அடுத்தது 1907 சூரத் மாநாடு. இது நம்மளுக்கு தெரியும். அதனால தான் சூரத் பிளவுன்னு சொல்றோம். சூரத் மாநாடுல அப்போ தலைவரா இருந்தவர் யார்? கொஸ்டின் இப்படி கூட கேட்பாங்க. சூரத் பிளவு இல்ல இந்திய தேசிய காங்கிரஸோட மிதவாதிகளும், தீவிர தேசியவாதிகளும் பிரிஞ்சப்ப மாநாட்டோட தலைவரா இருந்தவர் யாரு அப்படின்னா, ராஷ் பிகாரி கோஸ். அவர்தான் வந்து தலைவரா இருந்திருப்பாரு. 1907ல இந்த சூரத் பிளவு நடந்ததுனால மீட்டிங் வந்து பாதியிலேயே நின்னு போயிரும். கம்ப்ளீட் ஆயிருக்காது. கோவிச்சுட்டு வெளிய போயிருவாங்க இல்லையா? அப்போ அதோட மீட்டிங்கே நிறுத்திருவாங்க. அதனால தான் இங்க நிறுத்தம் அப்படின்னு குடுத்துருக்கேன். சரியா? அப்போ இதோட கன்டினியூட்டி அடுத்த வருஷம் நடக்கும். 1908ல மெட்ராஸ்ல அதே ராஸ் பிகாரி கோஸவே தலைவரா போட்டு அதோட தொடர்ச்சி வந்து அடுத்த வருஷம் நடந்திருக்கும். ஓகேவா? இத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 1909 லாகூர் மாநாடு. மதன் மோகன் மாளவியா தலைவரா இருந்தாரு. இது ஏன் முக்கியமானதுன்னா, அந்த டைம்ல தான் மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வந்துச்சு. அதனால இந்த மாநாடு கொஞ்சம் முக்கியமானது. நீங்க அதே மாதிரி இந்த ஹிஸ்டரி ஐஎன்எம்ல இயர்ஸ் நெறைய வரும். இதுக்கு மட்டும் இல்ல, நீங்க பாடப்பகுதி உள்ள படிக்கும்போதும் நெறைய இயர்ஸ் இருக்கும். கன்ஃப்யூஸ் ஆகும். அத வந்து நீங்க எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் போய் இயர்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. நீங்க எங்கேயெல்லாம் வருஷங்கள நீங்க பார்க்குறீங்களோ, அதே வருஷத்துல வேற என்னென்னலாம் படிச்சோம் அப்படின்றத தொகுத்து ஒரு கன்சாலிடேட் பண்ணிட்டே சொல்லி பார்த்துக்கிட்டே வரணும். அப்பதான் வந்து உங்களுக்கு மைண்ட்ல மறக்காம இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு வேணா நான் சொல்றேன். இங்க பாருங்க. எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒண்ணு சொல்றேன். இப்ப 1907ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 1907ல சூரத் பிளவுன்னு எல்லாருக்கும் தெரியும். பார்த்த உடனே நீங்க சொல்லிருவீங்க. சூரத் பிளவு மட்டும் தான் நடந்துச்சா? நீங்க நல்லா பார்த்திருந்தோம்னா, அயோத்திதாசரோட 1 பைசா தமிழன் பத்திரிகை வெளியானது இந்த வருஷம் தான். அப்படித்தானே? அடுத்த வருஷமே 1908ல அத வெறும் தமிழன்னு மாத்திருப்பாரு. ஏன்னா 1 பைசா தமிழன்னா தமிழர்களோட மதிப்பு என்ன 1 பைசா தானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சனம் பண்ணதுனால வெறும் தமிழன்னு மாத்திருப்பாரு. அதே மாதிரி ஐயன்காளி கேரளாக்காரர் படிச்சிருப்போம் இல்லையா? அவரோட சாது ஜன பரிபாலன சங்கம். ஜன பரிபாலன சங்கம். அது உருவாகுனது இந்த வருஷம் தான். இந்த மாதிரி ஒரு இயர நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த இயர்ல என்னென்னலாம் நடந்துச்சோ, அது எல்லாமே கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ண கத்துக்கோங்க. சரியா? இப்ப இதுக்கு முன்னாடி 1906 இருந்துச்சு இல்லையா? அப்ப 1906ல இங்க மீட்டிங் பார்த்துட்டோம். வேற என்ன நடந்துச்சு? 1905 அக்டோபர் 16 வங்கப் பிரிவினை. ஓகேவா? வங்கப் பிரிவினை. அதே அந்த வங்கப் பிரிவினைக்காக உருவானது தான் சுதேசி இயக்கம். அந்த சுதேசி இயக்கத்தோட ஒரு இயக்கமா தான் வ.உ.சி. கப்பல் வாங்கி விட்டாரு. சுதேசி கப்பல். அப்போ இந்த அக்டோபர் லிங்க் பண்ணி படிங்க. 1905, 16 கரெக்ட்டா 1 வருஷம் கழிச்சு, அதே டேட்ல அதோட 1 இயர் அனிவர்சரி வரும்ல வங்கப் பிரிவினை முடிஞ்சு. 1 இயர்ல அதோட அந்த எதிர்ப்ப தெரிவிக்கிறதுக்காக வ.உ.சி. என்ன பண்ணியிருப்பாரு? காளியா, லாவோன்னு சொல்லி 2 கப்பல வாங்கி எஸ்.எஸ். காளியா, எஸ்.எஸ். லாவோ
அதாவது ஸ்ட்ரீம் அந்த எஸ் அப்படிங்கிறது சுதேசி ஸ்ட்ரீம் அப்படின்னு வரும். அதை வாங்கி விட்டது தான் அடுத்து அந்த வருஷம் 1906. இந்த மாதிரி வருஷங்களை ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணி படிங்க. ஒரே வருஷத்துல ரிப்பீட் ஆகுற விஷயங்களை இன்சிடென்ட் எல்லாம் கோர்வையா சேர்த்து, ஈவன் அது தமிழ்ல படிச்சிருக்கலாம், சயின்ஸ்ல படிச்சிருக்கலாம், அந்த வருஷத்தை எல்லாத்தையுமே ஒன்னாவே ரீகால் பண்ணுங்க. குரூப்பா படிச்சீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே, நம்ம அடுத்தது போலாம். 1911 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு கல்கத்தால நடந்திருக்கும். பிஷன் நாராயண் தர் அப்படிங்கிறவர் வந்து இதுல தலைவரா இருந்திருப்பாரு. ஏன் முக்கியமானது அப்படின்னா, தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டது. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 2-3 டைம்ஸ் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? வந்தே மாதரம் எப்ப பாடப்பட்டது, தேசிய கீதம் எப்ப பாடப்பட்டது, இந்த ரெண்டு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். அவ்வளவுதான். வந்தே மாதரம் எப்ப பார்த்தோம்? 1896. அதுவும் கல்கத்தா தான் வந்தே மாதரம். ஓகேவா? அதே இது 1911னா அதுவும் கல்கத்தா மாநாடு தான். தேசிய கீதம் பாடப்பட்டது 11ல. ஓகேவா? சரி, இப்ப நெக்ஸ்ட் போலாம். 1916ல லக்னோல நடந்துச்சு. இதுல தான் பிரிஞ்சு போன சூரத் பிளவுல பிரிஞ்சு போன மிதவாதிகளும் தேசியவாதிகளும் ஒன்னா சேர்ந்தது இந்த லக்னோ மாநாட்டுல. அதனால லக்னோ இணைவு, சூரத் பிளவு அப்படி சொல்லுவாங்க. இப்ப 1916 லக்னோ. அப்ப அம்பிகா சரண் மஜும்தார் அப்படிங்கிறவங்க தான், அவர் தான் வந்து தலைவரா இருந்தாரு. காங்கிரஸ் இணைவு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம இதுல முக்கியமானது என்ன சொல்லலாம்னா, 1916 லக்னோ மீட்டிங்ல தான் எல்லாருமே வந்திருப்பாங்க. அன்னி பெசன்ட் கலந்துகிட்டு இருப்பாங்க, சரோஜினி நாயுடு இருப்பாங்க, இந்து முஸ்லீம் ஒன்னா சேர்ந்து ஒப்பந்தம் போட்டது இதுல தான் ஒற்றுமைக்கு. அதே மாதிரி காந்தியும் நேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்டது இந்த 1916 லக்னோ மாநாட்டில் தான். அப்போ அதுக்கு முன்னாடி மீட் பண்ணவே இல்லையா அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. காந்தி வந்ததே 1915 தான். 15 தான் ரிட்டர்ன் வந்திருப்பாரு. 16 அடுத்த வருஷம் நடந்த மீட்டிங்ல தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க, காந்தியும் நேருவும். காந்தியோட அரசியல் வாரிசு யாரு? வாரிசுன்னு அறிவிச்சது நேருவை தான் அறிவிச்சிருப்பாரு. ஓகே, 1917ல கல்கத்தா மாநாடு அன்னி பெசன்ட். அப்ப அதெல்லாம் அன்னி பெசன்ட் வந்து 16ல வந்து பிரம்மஞான சபையை உருவாக்கி, தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்கி, என்ன செய்யற பிரம்மஞான சபையில தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்கி ஃபேமஸா இருப்பாங்க. அவங்கள வந்து தலைவரா போட்டு நடந்தது தான் வந்து 1917 கல்கத்தா மாநாடு. அப்போ இதுல ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, முதல் பெண் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, முதல் பெண் தலைவர்னு கேட்டா நீங்க அன்னி பெசன்ட தான் சொல்லணும். சரியா? முதல் இந்திய பெண் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. முதல் பெண் தலைவர்னு காமனா கேட்டா அன்னி பெசன்ட். முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு கேட்டா சரோஜினி நாயுடு. அது 1925. ஓகேவா? இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்கப்பா, ரொம்ப முக்கியம். இதை கேட்டு நிறைய வாட்டி கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. அடுத்தது 1919 அமிர்தசரஸ்ல மோதிலால் நேரு வந்து தலைவரா இருந்திருப்பார். ஓகேவா? அடுத்தது 1920 ரொம்ப முக்கியமான மாநாடு. ஏன் அப்படின்னா, நாக்பூர்ல நடந்த சி விஜயராகவாச்சாரி அப்படிங்கிற ஒருத்தர் தான் தலைவரா இருந்தாரு. தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர் அப்படின்னு கேட்டா நீங்க சி விஜயராகவாச்சாரின்னு சொல்லலாம். ஏன் இந்த மாநாடு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து அறிவிச்சு அதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணது இந்த மாநாட்டுல தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாக்பூர் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாக்கு நம்மளுக்கு ஒத்துழைக்கணும் லைஃப்ல. நாக்கு ஒத்துழைக்காம நம்ம கண்டபடி பேசிட்டோம்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1920 நாக்பூர் மாநாடு, விஜயராகவாச்சாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, 1922 கயாவுல சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் தான் தலைவராக இருந்திருப்பாரு. சித்தரஞ்சன் தாஸை தான் தேசபந்து அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்தது 1924. 1922ல வேற என்ன நடந்திருக்கும்? சௌரி சௌரா நிகழ்ச்சி. ஓகே. 1924ல பெல்காம் மாநாடு. பெல்காம் மாநாட்டுல மகாத்மா காந்தி தலைவரா இருந்திருப்பாரு. மகாத்மா காந்தி மாநாட்டுக்கு தலைவரா இருந்தது இந்த ஒரே ஒரு தடவை மட்டும்தான். ஒரே ஒரு மாநாடு தான், அது வந்து பெல்காம் மாநாடு. அது ஒரு ஃபேமஸ் ஆனது. 24ல தெரிஞ்சுக்கோங்க. வைக்கம் போராட்டம் நடந்தது இந்த வருஷம்தான்.
அடுத்தது 1925ல கான்பூர் மாநாட்டுக்கு தான் சரோஜினி நாயுடு வந்து தலைவியா இருக்காங்க. ஓகேவா? அவங்க தான் முதல் இந்திய பெண் தலைவர். ஜின்னாவ வந்து இந்து முஸ்லீம் தூதுவர் அப்படின்னு அழைச்சது யாரு? சரோஜினி நாயுடு தான். இதே 1925ல தான் பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு வெளியே வருவாரு. காங்கிரஸை விட்டு வெளியே வந்தது, அது மாதிரி அவருக்கு வந்து வைக்கம் வீரர்ன்ற பட்டம் கொடுத்தது, வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்குனது எல்லாமே இந்த 1925 தான். ஓகே, நெக்ஸ்ட் இது போலாம். 1928 அதுக்கு முன்னாடி 25ல சரோஜினி நாயுடு தான் முதல் பெண் இந்திய பெண்ணுன்னு சொன்னோம் இல்லையா? அதுல ஒரு கொஸ்டின் ஞாபகம் வருது. அதாவது சரோஜினி நாயுடோட பர்த்டே தான் வந்து தேசிய மகளிர் தினமா கொண்டாடிட்டு இருப்போம். ஒவ்வொரு வருஷமும் அறிவிக்கப்படுது. தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி 13. தேசிய மகளிர் தினம் வந்து பிப்ரவரி 13. உலக மகளிர் தினம் மார்ச் 8. ஓகேவா? தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி 13 சரோஜினி நாயுடோட பர்த்டே. ஓகே, அடுத்தது 1928 கல்கத்தா மாநாடு. மோதிலால் நேரு வந்து தலைவரா இருக்காரு. அனைத்து இந்திய இளைஞர் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை உருவாக்குனது அவர்தான். எதுக்கெல்லாம் மோதிலால் நேரு, எதுக்கெல்லாம் ஜவஹர்லால் நேருன்றதை தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்த வருஷமே 1929ல லாகூர்ல நடந்த மாநாட்டுல அடுத்த வருஷமே ஜவஹர்லால் நேரு வந்து தலைவராகிறார். முதல் மீட்டிங்ல அப்பா தலைவர், அடுத்த மீட்டிங்க்கு வந்து ஜவஹர்லால் நேரு வந்து தலைவரா இருக்காரு. இப்பதான் இந்த 29 ரொம்ப முக்கியமான மாநாடு, லாகூர் மாநாடு. ஏன் அப்படின்னா பூரண சுயராஜ்யம், பூரண சுயராஜ்ய தீர்மானம் கொண்டு வந்தது இந்த வருஷம்தான். நேரு என்ன சொல்லியிருப்பாரு? 1930 ஜனவரி 26ல இருந்து நம்மளுக்கு விடுதலை நாள் தான், பூரண சுயராஜ்யம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவார். ஓகேவா? ஏன்னா அங்க வந்து பிரிட்டிஷ் இதுல வந்து லேபர் பார்ட்டி கட்சி ஜெயிச்சிருக்கும் அந்த வாட்டி. அப்ப தொழிலாளர் கட்சி ஜெயிச்சிருச்சுன்ன உடனே அவங்க கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அவங்க பார்ட்டிக்கு வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்கன்னு நேரு நம்பிடுவாரு. ஆனா அவங்க ஜெயிச்சு வந்த பிறகும் அவங்க வந்து அவங்களோட புத்திய காமிச்சிருவாங்க. நான் என்னதான் லேபர் பார்ட்டி பெரிய எந்த பார்ட்டின்னு எங்களுக்குள்ள போட்டியா இருந்தாலும் அடிமைகள் நீங்க அடிமைகள் தான் எங்களுக்கு அப்படின்றத காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அதனாலதான் நம்ம வந்து இப்போ திரும்ப குடியரசு நாளை வந்து ஜனவரி 26வே திரும்ப குடியரசு என்னைக்கு நம்ம பூரண சுயராஜ்யம்னு அறிவிச்ச நாளோ அந்த நாளவே 1950 ஜனவரி 26 வந்து நம்ம குடியரசு நாளா நம்ம இப்ப கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா எவ்வளவோ டேட் இருக்கு. ஏன் அந்த டேட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ரீசன். ஏன் ஆகஸ்ட் 15 வந்து நம்ம சுதந்திர தின நாளா வந்து அப்ரூவ் பண்ணாங்க பிரிட்டிஷ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. அதை நம்மளோட சேனல்ல கொடுத்துருக்கேன். நீங்க போய் உள்ள போய் பாருங்க. ஓகேவா? ஏன் ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள் அப்படிங்கிறத. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த ஸ்டோரி. ஓகே, 1931ல கராச்சியில நடந்துச்சு மாநாடு. இதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் தான் வந்து தலைவரா இருந்தாரு. இந்த 31 மாநாடும் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் போடப்பட்டது அப்பதான். 30ல ஃபர்ஸ்ட் வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கும். அதுக்கு காந்தி கலந்துக்க மாட்டார். ஓகேவா? அப்போ அடுத்த மீட்டிங்லயாவது வந்து கலந்துக்கங்கன்னு சொல்லி ஒரு 2, 3 விஷயங்களுக்கு வந்து ஒப்பந்தம் போட்டு ஓகே சொல்லி இர்வின் வந்து சமாதானப்படுத்தி காந்திய அடுத்த மீட்டிங்ல 2வது மீட்டிங்ல கலந்துக்க வைப்பார். 3வது 32ல நடந்த மீட்டிங்லயும் காந்தி கலந்துக்க மாட்டார். ஓகேவா? இப்ப காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடந்தது இதுலதான். அடிப்படை உரிமைகள் தீர்மானம் கொண்டு வந்தது இந்த மீட்டிங்ல தான். அதாவது தேசிய பொருளாதார நடவடிக்கை கொண்டு வந்தது இதுலதான். ஓகேவா? அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நெக்ஸ்ட் பாருங்க 1937 37ல பைஸ்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. ஜவஹர்லால் நேரு அவர் தான் தலைவரா இருந்தாரு. பாருங்க மத்தது எல்லாமே லாகூர், கராச்சி, கல்கத்தா இப்படி இருந்துச்சு. இது மட்டும் பாருங்க பைஸ்பூர் அப்படின்னு டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? ஏன் அப்படின்னா கிராமத்துல நடந்த முதல் மாநாடு இதுதான். இது ஒரு கிராமம். எல்லாமே சிட்டில ஒரு மெயினான பிளேஸ்ல தான் இது வரைக்கும் மாநாடுகள் நடந்துச்சு. கிராமத்துல நடந்த ஒரு மாநாடுனா இதுதான் 1937. 1937 என்ன முக்கியமானது நடந்திருக்கும்? 1920ல தான் பிரிட்டிஷ்ல முதல் பொது தேர்தல் நடந்துச்சு. அதுல அப்பதான் கரெக்டா காங்கிரஸ் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவிக்குது. அதனால ஒத்துழையாமை இயக்கத்துல இருக்கும்போது நாங்க எதுக்குமே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம். பொது தேர்தலுக்கு எலெக்ஷன்ல நாங்க நிக்க மாட்டோம். பிரிட்டிஷ் சொல்றதுக்கு ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லி ஒதுங்கிருவாங்க. எலெக்ஷன்ல நிக்க மாட்டாங்க. சரியா? அப்போ நீதி கட்சி நின்னு ஜெயிச்சிரும்.
அப்ப 1920ல இருந்து 37 வரைக்கும் நீதி கட்சி தான் இருக்கும். இடையில ஒரே ஒரு தடவ சுயராஜ்ய கட்சி வரும். ஆனா, அப்பயுமே திரும்ப அவங்க காங்கிரஸ்ல வந்து சேர்ந்ததுனால, என்ன ஆயிரும்னா, வேற ஒரு சுயேட்சை வேட்பாளர வந்து சிஎம் ஆக்கிட்டு இவங்க ஒதுங்கிருவாங்க. ஓகேவா? தலைவராக்கிட்டு. திரும்ப 1937ல நடந்த எலக்ஷன்ல தான் இந்திய தேசிய காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சிய புடிக்கும். ராஜாஜி முதல் தலைவரா இருப்பாரு. ஓகேவா? அதனால இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். அந்த வருஷம் தான் முதல்ல கிராமத்துல நடந்திருக்கு. அடுத்தது 1938 ஹரிபுரா. ஹரிபுரா, திரிபுரா 2மே வரும். 2ம் ஒண்ணு இல்ல. ஹரிபுரா வேற, திரிபுரா வேற. ஹரிபுரால சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில நடந்துச்சு. அப்பதான் தேசிய நேருவோட தலைமையில தேசிய திட்டக்குழு உருவாக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் அதுல தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்தது பாருங்க. 1939 திரிபுரா. சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில நடந்திருக்கும். பட்டாபி சீதாராமையா தோல்வி. அதாவது அந்த தலைவர் பதவியில 2 பேர் போட்டியிடுவாங்க. சுபாஷ் சந்திர போஸ், இன்னொரு பக்கம் பட்டாபி சீதாராமையா. இந்த பட்டாபி சீதாராமையா யாருன்னா, காந்தி வந்து சப்போர்ட் பண்ணி நிக்க வச்சவர் தான் பட்டாபி சீதாராமையா. அப்ப என்ன ஆயிரும்னா, சுபாஷ் சந்திர போஸ்க்கு அப்பல்லாம் அந்த பக்கம் சவுண்டு அதாவது ஃபேமஸ் ஜாஸ்தி அவரு. அதனால என்ன ஆயிரும்னா, சுபாஷ் சந்திர போஸ் வந்து அமோக வெற்றின்றுவாங்க இல்லையா? அது மாரி ஜெயிச்சுருவாரு. அது காந்திக்கு பிடிக்காது. உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சுருவாரு. காந்தி தான் எல்லாம் எதுனாலும் கோவம் வந்தோனே உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சுருவாரு இல்லையா? ஒரு வயசுல பெரியவரு, பெரிய தலைவர். அவருக்கு ஏதாவது உடம்புக்குன்னா வேற வழி இல்ல. ஆப்போசிட் டீம் வந்து பின்வாங்கியே ஆகணும். அதுதான் அவரோட யுத்தியேவும். அப்போ என்ன ஆயிரும்னா, சுபாஷ் சந்திர போஸ் அப்பதான் வந்து வேணான்னு சொல்லி காங்கிரஸ விட்டு வெளிய வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சிய ஆரம்பிப்பார். ஓகேவா? இந்த 39, 38 டைம்லலாம் ராஜாஜி போய் அந்த நார்த் இந்தியா சைடு, வங்காளம் சைடு சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிரா பேசி, அவங்க வந்து ராஜாஜிய திரும்பி போன்னு சொல்லி கோஷம் போட்டு இப்படிலாம் பிரச்சனைலாம் நெறையா நடந்திருக்கும். சரியா? ஓகே. அடுத்தது 1940ல ராம்கர் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவர் தான் வந்து இதுக்கு தலைவரா இருந்தாரு. இவர் யாரு அப்படின்னா, நம்மளுக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தனியாவே நம்மளுக்கு அ ஒரு தலைவராவே தேசிய தலைவர்ன்னு சொல்லி சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. நான் எல்லா தலைவர்களுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கேன். பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் தான் இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அடுத்தது 1942ல திரும்பியும் ராம்கர்லயே நடக்குது. அதே மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தே தான் தலைவரா இருக்காரு. 42ல தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கான தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்தது 1946ல மீரட்ல ஜே.பி. கிருபாலினி அப்படிங்கிறவங்க தலைமையில நடந்துச்சு. நேரு மேல இந்த டைம்ல எல்லாம் நேருவோட தலைமையில இடைக்கால அமைச்சரவை அமைச்சுட்டாங்க. ஓகேவா? அமைச்சு குடியரசு நம்மளுக்கு வந்து சட்டம் அ ஃபுல்லாவே சட்டம் வந்து அம்பேத்கர் தலைமையில ரெடி ஆகுற வரைக்கும், அவர் தலைமையில ஒரு டெம்பரவரியான ஒரு பார்லிமென்ட் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த டைம்ல நேரு மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவங்க இவங்க. இவர் தான் ஜே.பி. கிருபாலினி. அடுத்தது பாருங்க 48ல ஜெய்ப்பூர்ல பட்டாபி சீதாராமையா தலைமையில விடுதலைக்கு பின் நடைபெற்ற முதல் கூட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா, இதுதான். 1948 ஜெய்ப்பூர் பட்டாபி சீதாராமையா தான் தலைவர். இவ்வளவுதான். இந்த 28 மீட்டிங்ல உங்கனால மேக்ஸிமம் எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு சிலது சிம்பிளா இருக்கத கூட நீங்க விட்டுட்டு, ஒவ்வொன்லயும் ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? அப்படி எல்லாமே ஒரு 25ஆவது இருக்கும் முக்கியமானது. 2, 3 தான் நீங்க வந்து ஒமிட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 25 தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. இதுல இங்க நான் குடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, இதுல டபிள்யூ.சி. பானர்ஜி 2 தடவையும், தாதாபாய் நவ்ரோஜி 3 தடவையும் தலைவரா இருந்திருப்பாங்க. அதனால தான் இந்திய தேசிய காங்கிரஸ்ல அதிக முறை தலைவரா இருந்தவர்ன்னு ஒரு கொஸ்டின் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. அதுக்கு யாரு ஆன்ஸர்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். அத மட்டும் தனியா பிரிச்சு குடுத்துருக்கேன் உங்களுக்கு. 1885ல பம்பாயில ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல டபிள்யூ.சி. பானர்ஜி இருந்தாரு. மறுபடியும் 2வது முறையா டபிள்யூ.சி. பானர்ஜி எப்ப தலைவரா இருந்தார்னா, 1892ல அலகாபாத்ல நடந்ததுக்கு. ஓகேவா? அப்ப டபிள்யூ.சி. பானர்ஜி 2 தடவ. அடுத்தது பாருங்க. தாதாபாய் நவ்ரோஜி 3 தடவ. 1886ல கல்கத்தால ஒரு தடவ. 2வது 1893ல லாகூர்ல நடந்த மீட்டிங்ல தலைவரா இருந்திருக்காரு. திரும்ப 1906ல கல்கத்தாவுல நடந்ததுல திரும்பவும் தலைவரா இருந்திருக்காரு. இந்த 3 தடவ வந்து
ஏன்னா எப்பப்ப இருந்தாங்க? தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக இல்லாத வருஷம் எது? அப்படின்னு கேட்டுறலாம். ஏன்னா 3 ஆப்ஷன் இருக்கு. 4வது ஒண்ணு இல்லாத வருஷத்த குடுத்து நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதனால இத தனியா நோட் பண்ணி, இப்ப நான் குடுக்குறது எல்லாம் பிடிஎஃப்ன்னு கேட்காதீங்கப்பா. உங்க கைப்பட நோட்ல எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு 10 தடவ படிச்சது 1 தடவ எழுதுறதுக்கு சமம். ஜஸ்ட் ஒரு நோட்ட போட்டு நான் இயர போட்டு ஹிண்ட் மாரி எழுதப் போறீங்க. இதுக்கெல்லாம் பிடிஎஃப் கேட்டுலாம் நம்ம ஒருத்தர் பின்னாடி ஓடக்கூடாது. சரியா? டக்கு டக்குன்னு ஒரு நோட்ட போட்டு எழுதிறணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சென்னை மாநாடுகள். அதாவது இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு சென்னையில மட்டும் எத்தன வாட்டி நடந்துச்சு? யார் யாரோட தலைமையில? எந்த வருஷம்? அத மட்டும் பிரிச்சு குடுத்துருக்கேன் அதுலருந்து. சரியா? ஏன்னா இதுல நான் முக்கியமான மாநாடுகள் மட்டும் தானே குடுத்தோம். அப்ப சென்னை மாநாடு நெறைய மிஸ் ஆயிருக்கலாம். அதனால சென்னையில எப்பப்ப நடந்துச்சுன்றதெல்லாம் இதுல குடுக்குறேன். ஏன்னா ஒருவேளை மேட்ச் த ஃபாலோயிங் மாரி இதுல ஒரு 4 இயரையும் 4 தலைவர்களையும் குடுத்து மேட்ச் பண்ண சொல்லலாம். சரி பாருங்க. 1887ல பக்ருதீன் தியாப்ஜி. இது தெரியும் 3வது மாநாடு. சென்னையில 1000 விளக்குல நடந்துச்சு. 1894ல ஆல்ஃபிரட் வெப் அப்படிங்கிறவர் தலைமையில, அடுத்து 1898ல ஆனந்த மோகன் போஸ் அப்படிங்கிறவர் தலைமையில. அடுத்தது 1903ல லால் மோகன் கோஷ் அப்படிங்கிறவர் தலைமையில் நடந்திருக்கு. 1908ல ராஸ் பிகாரி கோஸ். ஓகேவா? கோஸ் வருது. கன்ஃபியூஸ் ஆயிராம பார்த்துக்கங்க. அடுத்து 1914ல பூபேந்திரநாத் போஸ். 1927ல முக்தர் அகமது அன்சாரி. 7 தடவ சென்னையில மட்டும் நடந்திருக்கு. இந்த வருஷங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் அந்த ஆப்ஷன்ல எலிமினேட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. இப்ப இந்த வருஷமெல்லாம் வேற எதுலயாவது குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓ! இல்லையே இந்த வருஷமெல்லாம் சென்னையில நடந்துச்சே. அப்ப இந்த இடத்துல இது வராது அப்படின்னு எலிமினேட் பண்றதுக்காவது உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க. உலகத்தமிழ் மாநாடுகள். உலகத்தமிழ் மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லேட்டஸ்ட்டா 2023ல கூட நடந்ததுனால, கண்டிப்பா இதுலருந்து ஒரு கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு. அதனால இதுவரைக்கும் நடந்த உலகத்தமிழ் மாநாடுகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க 1966ல மலேசியால கோலாலம்பூர். இதுல சீரியல் நம்பர் குடுத்துருக்கேன்ல. 1ன்னா அது முதல் உலகத்தமிழ் மாநாடு. 2ன்னா 2வது உலகத்தமிழ். இந்த சீரியல் நம்பர வந்து நீங்க 1, 2ன்னு எடுத்துக்கலாம். சீரியல் நம்பரா எடுத்துக்க வேணாம். முதல் மாநாடு, 2ஆம் மாநாடுன்னே எடுத்துக்கோங்க. சரியா? முதல் மாநாடு 1966 மலேசியா, கோலாலம்பூர். 2வது மாநாடு 1968 இந்தியா, சென்னை. 1970ல 3வது மாநாடு. மோஸ்ட்லி இதையும் தெரிஞ்சுக்கோங்கப்பா. உலகத்தமிழ் மாநாடு எப்படி நடக்கும்னா, 2 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கும். ஏதாவது ஒரு ரீசன்னால இடையில தடைப்பட்டு கொஞ்சம் தள்ளி போகலாம். ஆனா, ஆவரேஜா அதோட டைம் பீரியட் எப்போ அப்படின்னா, 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து உலகத்தமிழ் மாநாடுகள் நடத்தணும் அப்படிங்கிறது. தனிநாயகம் அடிகள்னு சொல்லுவோம் இல்லையா? அவரோட முயற்சியால இன்னும் அவர் கூட சேர்ந்து சில பேர்லாம் சேர்ந்து தான் இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, அந்த பெரிய இயக்கம்லாம் கொண்டு வந்தது. ஓகே. 1970ல பிரான்ஸ், பாரிஸ். 1974ல இலங்கையில யாழ்ப்பாணத்துல நடந்திருக்கும். அடுத்தது 1981ல இந்தியாவுல மதுரையில நடந்திருக்கும். 5வது உலகத்தமிழ் மாநாடு இந்தியாவுல மதுரையில நடந்திருக்கும். ரொம்ப ஃபேமஸ் ஆனது. தமிழ் அப்படிங்கிற அந்த தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் அந்த மாநாட்டு மூலமா தான் உருவாகியிருக்கும். அப்புறம் யார் எம்ஜிஆர் அவர் பீரியட்ல தான் இந்த உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கும். 5வது மாநாடு. அடுத்தது 1987ல மறுபடியும் மலேசியால கோலாலம்பூர்ல நடக்குது. மலேசியாவோட தலைநகரம் தான் கோலாலம்பூர். அங்க தான். நெக்ஸ்ட் 89ல மொரீஷியஸ்ல நடந்துச்சு. அது எங்கன்னு பர்ட்டிகுலரா சரியா தெரியல. அத வந்து நோட் பண்ணிக்கோங்க. மொரீஷியஸ். 1995ல இந்தியாவுல தஞ்சாவூர்ல நடைபெற்றுச்சு. அடுத்தது 2015ல மறுபடியும் மலேசியா கோலாலம்பூர். 2019ல அமெரிக்கா சிகாகோ. அமெரிக்கால சிகாகோன்ற பிளேஸ்ல நடந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் 2019க்கு அப்புறம் நடக்கலையா மேடம் அப்படின்னு கேட்டா 2023ல நடந்துச்சு. ஆனா இது ஆக்சுவலா சிங்கப்பூர்ல நடத்தணும்ன்ற பிளான் இருந்தது. ஆனா அது ஏதோ கொலாப்ஸ் ஆகி சென்னையிலயும் ஓகேவா? சென்னையிலயும் ஜூலைல தான்ப்பா நடந்துச்சு. ஜூலைல 7, 8, 9 தேதிகள்ல சென்னையிலயும், அதுக்கு அடுத்து ஜூலைலயே அதுக்கப்புறம் ஒரு 20 சம்திங் தேதிகள்ல மலேசியால 2 இடத்துலயுமே இது நடந்திருக்கு.
மலேசியாவுல மறுபடியும் கோலாலம்பூரா, பினாங்கான்னு சரியா தெரியல. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரி போட்டிருக்காங்க. பட் மலேசியான்னு தெரிஞ்சுக்கங்க. 2023ல சென்னை, மலேசியா 2 இடத்துலயுமே ஜூலை மாசம் வேற வேற தேதிகள்ல உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கு. ஓகேவா? ஏதோ ஒரு ரீசன்னால 2ஆ பிரிஞ்சு 2 தடவ நடந்திருக்கு. இத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஒருவேளை இதுல வேற எதுவும் மாற்று கருத்து இருந்தாலோ, இல்ல நான் சொன்னதுல எதுவும் மிஸ்டேக் இருக்கலாம். இல்ல நான் வெரிஃபை பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்துக்கலாம். சரியா? ஆனா இந்த 10 மாநாடுகள் வரைக்கும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. மேட்ச் மாரி குடுத்து இத கேட்கறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஓகேப்பா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. ஆ நம்மளோட சேனல்ல வந்து லைவ் டெஸ்ட் போயிட்டுருக்கு. டெய்லி மார்னிங் 10 டூ 11 வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். அதுல ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.